வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்குறோன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையை வச்சு தான், ஓஹோ இப்படி நம்ம போனால் இப்படி ஆகும் போல இருக்குது, இப்படி போனால் இப்படி ஆகும்னு. அந்த மாதிரி வாழ்ந்தவர்களுடைய பாடத்தை வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம். இப்போ நம்ம தேவர் பசும்பொன் ஸ்ரீ முத்துராமலிங்க தேவர் வந்து அவரை பற்றி படத்திலே ஒரு வரி போட்டிருக்கேன். அதுதான் அவருக்கு ரொம்ப ஆப்டான வரி. அதாவது, மனிதனாய் பிறந்து தலைவனாய் வளர்ந்து சித்தனாய் வாழ்ந்து தெய்வமாய் மறைந்தவர். அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதன், இப்படியும் ஒரு மனிதன் இறக்க முடியுமா அப்படின்னு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாருமே வியந்துருவாங்க. ஓ இப்படியும் நல்லவனாக இருந்தாலும் வந்து இவ்வளோ பெரிய பெயரும் புகழும் நமக்கு கிடைக்கும். நல்லவனாக இருந்தால் என்ன சாதிக்க போகிறோம்? நல்லவனாக இருந்தால் இன்றைய இளைய தலைமுறைகிட்ட நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, சார் நான் நல்லவனாக சார் இருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சார். அது கிடையாது. தேவர் இருந்து இத்தனை ஆண்டு காலம் இன்னும் தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கார். இந்த 30ஆம் தேதி நீங்கள் பசும்பொன்னில் போய் பார்த்தீங்கன்னா, பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுன்னு தெய்வமாக தான் அவரை மதித்து வணங்கிட்டு இருக்காங்க.